ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா கலாட்டா சேனல். இது ட்ரெயினா இல்லை ஃப்ளைட்டா அப்படி தான் எங்களுக்கு இருந்தது. 5:20 மார்னிங் எங்களுக்கு ட்ரெயின். எங்கடா ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோன்னு பயந்துட்டே இருந்தோம். ஆனால் நல்ல வேலை, கரெக்டாக வந்து சேர்ந்துட்டோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்தே பாரத்தில் எங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்தே பாரத்தோட டேரிஃப், கம்ஃபர்ட் லெவல், ஃபுட்டு, டைமிங் எல்லாத்த பற்றியும் பேச போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வேணும்னா எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரெயினோட ஸ்பீடை பார்த்தீங்களா? வாங்க, சென்னை டு மைசூர் வந்தே பாரத்தில் ஒரு 7 நிமிஷத்தில் போயிட்டு வந்துடலாமா? எங்களுக்கு மார்னிங் 5:20க்கு ட்ரெயின். நாங்களும் வந்தே பாரத்தில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். எங்களுக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்துச்சு. பசங்க கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணாங்க. ஒரு லக்ஸுரியஸ் ட்ராவலாக தான் இருந்தது. குளிர் தாங்க முடியாமல் என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போத்திக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃப்ளைட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அந்த எல்லா விஷயமும் இந்த ட்ரெயினில் பார்த்த மாதிரி இருந்தது. லெக் ஸ்பேஸ் தனியாக இருந்தது. வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அது பக்கத்துலேயே இருந்தது. ஏன் இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டரை பற்றியும் சொல்லுவீங்களான்னு கேட்காதீங்க. ஏன்னா நான் ரொம்ப நேரமாக வாட்டர் பாட்டிலை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் தடவிட்டு இருந்தேன். லக்கேஜஸ்லாம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸே இருந்தது. முக்கியமாக ட்ரெயின் வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் டைடியாக இருந்தது. நாங்கள் எங்களோட வந்தே பாரத் டிக்கெட்டை ஸ்கேப்பியா ஆப் மூலமாக தான் புக் பண்ணோம். அது உள்ளே போய் புக் பண்ணும்பொழுது நம்மளுக்கு 4% கேஷ்பேக் கிடைக்கும். ஆஸ் யூ ஆல் நோ, எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன டிஸ்கவுண்ட்ஸை கூட நாங்கள் விட மாட்டோம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ட்ரெயினில் உட்காந்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. காஃபி அண்ட் டீக்கு ஹாட் வாட்டர், அது இல்லாமல் ஒரு சாஷிவும் கொடுத்தாங்க. அந்த சாஷியில் இருக்கிற பவுடரை கொட்டினா காஃபி இல்லைனா டீ எதுனா ஒன்று கிடச்சிருது. அது கூடவே நம்மளுக்கு பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸாக கொடுத்தாங்க. ட்ரெயின் எந்த ஸ்பீடில் போயிட்டு இருக்குன்னா அங்கே ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே இருந்தது. அதில் காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காமனான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அந்த டிஜிட்டல் டிஸ்பிளேல வந்துகிட்டு இருந்தது. பசங்க வேற டீ காஃபிலாம் நீங்கள் குடிச்சிட்டீங்க, எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்க. பிஸ்கெட் ஒரே ஒரு பேக்கெட், அதில் என்ன பத்தம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்துருச்சு. ஒரு 8 மணி போல் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. நாங்கள் ட்ராவல் பண்ண அன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேசான மழை தூறலும் இருந்தது. அதனால் அப்படியே அந்த ரெயினை என்ஜாய் பண்ணிகிட்டே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் எங்கள் 4 பேருக்கு 3 நான்வெஜ் மீல், ஒரு வெஜ் மீல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். உண்மையாக சொல்லப்போனால் நான்வெஜ் மீலை விட வெஜ் மீல் தான் நல்லா இருந்ததுன்னு சொல்லுவேன். ஏன்னா வெஜ் மீலில் நம்மளுடைய எல்லா சவுத் இண்டியன் டிஷ்ஷஸும் இருந்தது. இட்லி, வடை, சாம்பார், பொங்கல், சக்கரை பொங்கல் எல்லாமே இருந்தது. ஸோ என் பொண்ணு கேட்டா, ஓகே இதில் இட்லி, வடை, சாம்பார் இருக்குன்னா நம்ம நான்வெஜ் மீல் ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா அப்போ இட்லி சிக்கன் குருமா இருக்கும் போல இருக்குன்னு ரொம்ப ஆசையோடு ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஆனால் அதில் இருந்தது எங்களுக்கு ஃபுல் சர்ப்ரைஸ் தான். அதில் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் இருந்தது, ஆம்லெட் இருந்தது, அது இல்லாமல் ஆலு பொட்டேட்டோ போட்டு ஒரு ஃப்ரை மாதிரி இருந்தது, அந்த போண்டா மாதிரி இருந்தது, சக்கரை பொங்கல் இருந்தது. இந்த முட்டையோட பார்த்தீங்கன்னா வேக வச்ச காய்கறிகளும் இருந்தது. என் பொண்ணுலாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டா, நம்ம பேசாமல் வெஜ் மீல்ஸே ஆர்டர் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களை மாதிரி யாராவது இதே மாதிரி நான்வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணி டிசப்பாயிண்ட் ஆயிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. தப்பு பண்ணிட்டோம், போகிறதுக்கு முன்னாடி ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துருக்கணும். நீங்கள் போனீங்கன்னா வெஜ் மீல்ஸே உங்களுக்கு புக் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சரி, இப்போ டாய்லெட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாய்லெட் வந்திருக்கோம். டாய்லெட் வந்து உள்ளே போன உடனே முடிஞ்சிருச்சு. ரொம்ப குட்டியாக தான் இருந்தது. பட் ஓகே, ட்ரெயினில் வந்து இதுக்கு மேலே நம்ம ஸ்பேஷியஸாக எதிர்பார்க்க முடியாது இல்லையா? பட் நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஜென்ரலாக ட்ரெயினில் வந்து ரொம்ப டாய்லெட்லாம் மோசமாக இருக்கும்ல, இங்கே வந்து க்ளீனாகவே இருந்தது. இப்போ டக்குன்னு வந்தே பாரத்தோட டிக்கெட் ரேட்ஸை பற்றி பேசிடலாம். ஏசி சேர் கார் வந்து 1250லேருந்து 1450க்குள்ளே சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இந்த சார்ஜஸ்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஃபுட் வந்துடும், அப்புறம் ரிசர்வேஷன் சார்ஜஸும் வந்துடும், ஜிஎஸ்டி எல்லாமே இன்க்ளூடட். இதுவே உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் சேர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ரேட்ஸ் தனி 2400 கிட்ட ஆகும். சென்னை டு மைசூர் அப்ராக்சிமேட்லி 6.5 ஹார்ஸ் ஆச்சு எங்களுக்கு போய் ரீச் ஆகுறதுக்கு. அண்ட் 500 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம். நம்ம எந்த டைமில் ஏறுறோன்றதை பொறுத்து பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்குமா, இல்லை லஞ்ச் கிடைக்குமா, டின்னர் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தெரிய வரும். இவ்வளோ பெரிய லக்ஸுரி ட்ரெயினில் சார்ஜ் போடுறதுக்கு பிளேஸ் இல்லையேன்னு நினச்சிட்டு நாங்கள் புலம்பிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா எங்கள் சீட்டுக்கு கீழே வந்து ஒரு ஸ்பேஸ் இருந்தது. அங்கே தான் வந்து ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணிங்கன்னா எங்கடா சார்ஜிங் பாயிண்ட்டுன்னு எங்களை மாதிரி தேடாதீங்க. உங்கள் சீட்டுக்கு கீழே பாருங்கள், அங்கே வந்து ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. ஒரு 10 o'clock இருக்கும். அப்போ திரும்பவும் வந்து ஸ்நாக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்நாக்ஸில் பார்த்தீங்கன்னா டீ காஃபியோட பிஸ்கெட் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டீ காஃபியோட சேர்ந்து கேரமல் பாப்கார்ன் கொடுத்தாங்க, பீனட் பார், அப்புறம் ஒரு சின்ன மிக்சர் பேக் கூட கொடுத்தாங்க. இது வந்து கொஞ்சம் பசங்களுக்கு அட்ராக்டிவான ஸ்நாக்ஸாகவே தான் இருந்தது. எல்லா ஸ்நாக்ஸோட எம்ஆர்பியும் பார்த்தீங்கன்னா 10 rupees, 20 rupees, 40 rupeesக்குள்ளே தான் இருந்தது.
எங்களோட ஃபேவரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேரமல் பாப்கார்ன் தான். அந்த கேரமல் பாப்கார்னுக்காக தான் 4 பேருமே அடிச்சுக்கிட்டோம்னு சொல்லலாம். நிஜமாவே இது நல்லா இருந்தது. ட்ரெயின்ல சில பேர் ட்ரெயின்ல குடுக்குற ஃபுட் பிடிக்காம, வீட்ல இருந்து கூட எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாரி ஃபுட்லாம் பிடிக்காது அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்களுமே வந்து உங்களுக்கான ஃபுட்ட வந்து கட்டி எடுத்துட்டு வந்துடலாம். அது கூட வந்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு போண்டாவும் தந்தாங்க. அது பெருசா இம்ப்ரெசிவா இல்ல. அவ்வளோதான் எங்க ட்ராவல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. வந்து சேர்ந்தாச்சு. பிளாஸ்டிக் வேஸ்ட் டேஞ்சரஸ் அப்படின்னு புரியிற வகையா ஒரு பொம்மை செஞ்சு வச்சிருந்தாங்க. பிளாஸ்டிக் பாட்டில்ஸாலேயே செஞ்ச பொம்மை. அதில என்ன இருக்குன்னு பசங்க படிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப நாங்க ரயில்வே ஸ்டேஷன்லருந்து கிளப் மஹிந்திரா மைசூர் ரிசார்ட்டுக்கு கேப்ல போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ எஸ் மைசூர்ல வந்துட்டு கிளப் மஹிந்திரா ரிசார்ட்குள்ள நுழைஞ்சாச்சு. கிளப் மஹிந்திரா மைசூர் ரிசார்ட் பத்தி நெறைய பேர் ரிவ்யூஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ சீக்கிரமா நாங்க ஒரு வீடியோ ரெடி பண்றோம். எப்பவுமே இங்க வந்தாலே பசங்களுக்கு ஒரே ஃபன் தான். இங்கேன்னு இல்ல, கிளப் மஹேந்திரால இருக்கிற எந்த ரிசார்ட்க்கு போனாலுமே வந்து அவங்க செம்ம ஜாலியா இருப்பாங்க. ஏன்னா, இங்க ரிசார்ட் உள்ளயே ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்கும். ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஸோ டைம் போறதே தெரியாது. நம்ம வந்து ரிசார்ட்லயே ஸ்பெண்ட் பண்ணணும்னு நெனச்சா கூட ஒரு நாள் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்ளோ விஷயங்கள் இருக்கும். கிளப் மஹேந்திரா மைசூர் ரிசார்ட்ல ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சீக்கிரமா ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம். இந்த வீடியோ புடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.